வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். என் பேர் ஏபி விக்னேஷ். ரயிலா 46.2 ஆர்டிஎஸ் பேட்சோட கரண்ட் ரேசர். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டார்ட் அப். இதை ஒரு ஸ்டார்ட் அப்னு வெறுமனு சொல்லிட முடியாது. இது ஒரு வீரமிக்க ஒரு பெண்ணால் ஆரம்பித்த ஒரு சமூக தொழில் முயற்சி, ஒரு பயிற்சி கூடம் அந்தமாரி சொல்லலாம். இவங்க ஸ்டார்ட் அப் ஒரு வெறுமனே வணிகம் அப்படின்னு சின்ன வார்த்தையில் அடைக்கிற முடியாது. இது ஒரு சமூக மாற்றத்தோட தொடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஸ்டார்ட் அப் பேர் தான் நேஹா ஸ்பேக்ஸ். இந்த நேஹா ஸ்பேக்ஸுங்கிற ஸ்டார்ட் அப் 2007 திருமதி ரணிதா ராஜேந்திர சிங் அப்படிங்கிறவங்களால் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் தொடங்கினாங்க. அவங்க நோக்கம் வெறுமனே ஒரு பேக் விற்கிறது மட்டும் இல்லை. அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க நிறைய வேலை இல்லாமல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்க பெண்களுக்கு ஒரு நிலையான வருமானம் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். இதுதான் அவங்களோட மெயின் மோட்டோவாக இருந்திருக்கு. இதுக்காக இவங்க திருநெல்வேலி மாவட்டம் ஃபுல்லாக அலைஞ்சு நிறைய பெண்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கவங்க, இல்லை தினசரி கூலியை வேலைக்கு போகிறவங்க, இது போன்ற நிறைய பெண்களை மீட் பண்ணுறாங்க. இதில் அவங்க கண்களில் பட்டது எல்லாமே அந்த பெண்களுக்குள்ளே இருக்கிற அந்த செயல்திறன் தான். அது அவங்கள ரொம்ப பிரமிப்படைந்து. அவங்க மீட் பண்ணுற எல்லா பெண்களுமே எஜுகேட்டட்லாம் கிடையாது. வெதர் தே ஆர் எஜுகேட்டட் ஆர் அன்எஜுகேட்டட். கல்வி கற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஆர்வம், அந்த உழைக்கிற திறன் எல்லாமே இவங்களை மெய்சிலிருக்க வச்சுது. இந்த நிறுவனம் தொடங்கும் போது இதில் வேலைக்கு வந்த பல பெண்களுக்கு தையலில் முன் அனுபவம் இல்லாதவங்க தான். அதனால் ரணிதா என்ன பண்ணாங்கன்னா, அந்த எல்லா பெண்களுக்கும் தையல் பயிற்சி, கைத்தையல் பயிற்சி, அப்புறம் சாய வேலைகள் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பேக், அதாவது ஒரு பையை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி வடிவமைக்கிறதுன்னு நிறைய கிளாஸஸ் எடுத்து அவங்கள அந்த சோர்ஸை வச்சு நல்ல எஜுகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில், மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வேலைக்கு வச்சாங்க. இது இப்போ வரைக்கும் இந்த நிறுவனம் மூலமாக இவங்க சுமார் ஒரு 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்பெஷல், அதான் இந்த ஸ்டார்ட் அப்போட ஒரு முக்கியமான செயல்திறன் என்னென்னா, ஒரு பேக், அதாவது ஒரு பையை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே இருக்க ஃபோமை மட்டும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. உள்ளே இருக்க ஜிப்பில் இருந்து வேறு மேலே இருக்க ஹேண்டில் வரைக்கும் எல்லாம் வேறு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி அதை இன்னொரு இடத்துல ஒன்றா மெர்ஜ் பண்ணி மக்களுக்கு கொண்டு விற்பாங்க. இந்த கம்பெனி அப்படி பண்ணாமல் வெளியே இருக்க ஃபார்மாக இருக்கட்டும், உள்ளே இருக்க காட்டனாக இருக்கட்டும், உள்ளே இருக்க பேக்கேஜஸ்ஸு, ஜிப்பு, மேலே இருக்க ஹேண்டில்ஸு எல்லாமே அவங்க கம்பெனியில் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை வச்சு இவங்க செய்கிறது. இந்த கம்பெனியில் 100க்கும் மேற்பட்ட பார்ட் டைம் ஒர்க்கர்ஸும் வேலை பார்க்குறாங்க. இது மூலமாக பெண்களுக்கு இவங்களால் ஒரு எக்கனாமிக்கல் ஃப்ரீடம், நிதி சுதந்திரத்தை வழங்க முடியுது. இவங்க நேஹா ஸ்பேக்ஸ் வெறுமன பேக் மட்டும் தயாரிக்காமல் இது மட்டும் நிறைய எக்ஸ்ட்ராவாக ஐட்டம்ஸ் தயாரிக்காங்க. என்னென்னா கர்ச்சீஃப்ஸு, கிளச்சஸ்ஸு, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பர்ஸ், வேலட்ஸு, அது மட்டும் இல்லாமல் வால் ஹேங்கிள், டிசைனர் போஸ்டர்ஸ், இதேமாரி நிறைய இது செய்கிறாங்க. இவங்க எல்லாத்தையுமே ஒரு கலைநயத்தோட மற்றும் இந்திய பாரம்பரிய வடிவமைப்போடு செய்கிறதுனால இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனித்துவமாக இருக்குது. இன்னொரு தனித்துவமான விஷயம் என்னென்னா, இவங்க பையில் யூஸ் பண்ணுற அந்த கைப்பிடி எல்லாமே ஆர்கானிக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதாவது ஒரு மரம், அதில் வர வுட்டு, நார், தோல், அது மட்டும் இல்லாமல் பீட்ஸ் போன்ற பல இயற்கை பொருட்களை வச்சு தயாரிக்கிறதுனால ஒவ்வொரு பையும் மிக தனித்தன்மை உள்ளதாக இருக்கிறது. இதனால் இவங்களுக்கான வாடிக்கையாளர்கள் குறையிறதே இல்லை. திருப்பி ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர்றதுனால இவங்க நிறுவனம், அதாவது இவங்க ஸ்டார்ட் அப் ரொம்ப அமோகமாக போயிட்டுருக்கு. இந்த நிறுவனம் வருஷத்துக்கு 75 லட்சத்துலேருந்து 2.5 கோடி வரைக்கும் வருமானம் பார்க்குறாங்க. மாதத்துக்கு சுமார் 1000லேருந்து 2000 பேக் வரைக்கும் விற்கிறாங்க. இவங்களோட பொருட்களோட ரேட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 500லேருந்து மேக்ஸிமம் 2000 வரைக்கும் தான் இருக்குது. இது மூலமாக இவங்க பொருட்கள் எல்லாமே எளிய சாமானியர்லேருந்து நல்ல லக்ஸரியஸாக இருக்காங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணி எல்லாருமே வாங்குகிற மாதிரி இருக்குது. இவங்க தயாரிக்க பொருட்கள், பைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் பல இகாமர்ஸ் வெப்சைட், அதாவது ஜஸ்ட் டயல், அமேசான், இந்தியா மார்ட், ஸ்பீட் டீல் போன்ற பல இடத்துல வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அவங்க கேட்லாக் முதல்ல பார்த்து என்னெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க டீலர்ஸ் கூட நீங்கள் டைரெக்டாக பேசி
உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்டு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோ விஷயத்தை செய்கிற இந்த திருமதி ரணிதா ராஜேந்திர சிங்கை கவர்மெண்ட்டே பாராட்டி நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு இது என்னதுன்னா, உமன் ஆஃப் விஷன் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்கு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, பெண்களுக்குள்ளே இருக்க திறனை வெளிக்கொண்டு வரது மட்டும் இல்லாமல் சமூகத்து மேலே ஒரு நல்ல அக்கறை வச்சு சமூக மேன்மைக்காக பாடுபட்டு அதற்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அவார்டை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்து இப்போ சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக சமூக நலத்துக்காக போராடுறவராக இருக்கிறதுனால இவங்க பல பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக விளங்கிட்டு இருக்காங்க. நேஹாஸ் பேக்ஸோட எதிர்கால திட்டங்கள், அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க புது ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணதில் ரொம்ப கீனாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஷன் ஆக்சசரிஸாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், வேறு புதுசாக வந்த கார்ப்பரேட்டில் நிறைய கிஃப்டிங் டீல்ஸ் ரொம்ப அதிகமாக போச்சு. அதனால் இவங்க பியூர் காட்டன் அண்ட் சில்க் மூலயமா என்னெல்லாம் கிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் ப்ராடக்ட் பண்ணி நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிற மாரி புது ப்ராடக்ட்ஸ் மேலே அவங்களோட கவனத்தை செலுத்தியிருக்காங்க. இவங்க திருநெல்வேலின்னு ஒரு மாவட்டத்தோடு முடிக்காமல் தமிழ்நாடு ஃபுல்லாக பல மாவட்டங்களில் பெண்களுக்கு பயிற்சி வழங்குகிற திட்டம் ஒரு முகாம் மாரி வச்சு ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, மதுரை போன்ற பல மாவட்டங்களில் பெண்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்கிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட விற்பனையை இந்தியா மட்டும் முடிச்சுக்காமல் பல வெளிநாடுகளுக்கு இவங்க பாரம்பரியத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து வெறும் ஒரு வணிக முயற்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு அடித்தளம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இவ்வளோ பெரிய ஸ்டார்ட் அப்பை ரன் பண்ணுற ரணிதா ராஜேந்திர சிங் வெறுமனே ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் பிளானும் கிடையாது. அதேமாரி இவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ்லாம் கிடைக்கல. அவங்க வீட்டில் அவங்களுக்குன்னு சேமித்து வச்ச காசை வச்சு இந்த ஸ்டார்ட் அப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. அதேமாரி நேஹாஸ் பேக்ஸ் அப்படிங்கிற பேரில் இருக்க நேஹாங்கிறது அவங்க பொண்ணு பேர். இது ஒரு பாசம், அன்பு காரணமாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ண கம்பெனியில் இது மூலிமா பல பெண்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட சமூகத்தில் அவங்க எதிர்காலமே மாறப்போகுதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. இந்த கம்பெனியில் வேலை செய்கிற நிறைய பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட மாத சம்பளத்தை வாங்கும்போது அவங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முறையாக அவங்க அப்போந்தான் பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க குழந்தைகளுக்கு அவங்களால ஈஸியாக ஃபீஸ் கட்ட முடியுது. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வாங்கி வச்சுருக்க கடன் பிரச்சனை இல்லாமல் கடனெல்லாம் அடைச்சிருக்கேன். இது எல்லாமே எப்படின்னா வெறும் ஒரு பேக் விற்கிறதுலேருந்து, நம்ம ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்பேக்கு அவ்வளோதானே அப்படின்ட்டு ஈஸியாக போயிடுறோம். ஆனால் அந்த ஹேண்ட்பேக் விற்கிற மூலயமா அதை வாங்குகிற நமக்கே நல்ல தரமான சிறந்த பேக்ஸ் கிடைக்கி அதை விற்கிறதுல அந்த பெண்கள் படுற கஷ்டத்தையும் அது மூலிமா அவங்க படுற சந்தோஷம் எதுவுமே நமக்கு வெளியே தெரியாமல் போகுது. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல தரமான முறையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க யூஸ் பண்ணுற பட்டு எல்லாமே பாரம்பரியம் மிக்கதாகவும் சில்க் மார்க் சான்றிதழ் பெற்றதாகவும் தான் இருக்குது. இவங்க வடிவமைப்பு எல்லாமே தற்காலிக நாகரிகத்துக்கும் பழைய பாரம்பரியத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு டச்சோடி நியூ டெக்னாலஜி மூலமாக சூப்பராக வடிவமைச்சிட்ருக்காங்க. அதுமாரி இவங்க பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் சரியான முறையில் நேரடி வாடிக்கையாளர்களுக்கு அவங்க டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பல வாடிக்கையாளர்களை இவங்களால் ஈர்க்க முடியுது. நேஹாஸ் பேக்ஸில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா பேக்ஸுமே சுழற்சி செய்யப்பட்ட ரீசைக்கிள் பண்ண பைலிங் மற்றும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஷிப்பிங் பெட்டிகள் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணக்கூடியது. இது மூலிமா அவங்க ஒரு எக்கோ கான்சியஸான பிராண்டுன்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. அதாவது நிலைத்தன்மையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் முக்கியமான விஷயமாக இவங்க எடுத்துகிட்டு வராங்க. இவங்க பிரத்யேக படைப்புகளில் சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே மிஷின் மேடு இல்லை. அவங்க அதுமாரி எல்லாமே ஹேண்ட்மேடு. அதுமாரி மாஸ் ப்ரொடக்ஷன் இல்லை. ஒரே மாதிரி 100 பைகள்லாம் இவங்கள்ட்ட கிடைக்காது. ஒவ்வொன்றுமே பெர்ஃபெக்ட்லி ஹேண்ட்மேடு அண்டு ஸ்பெசிஃபிக் டிசைன் பண்ணப்பட்டது. உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷனில் நீங்கள் கேட்டு தனியாகவும் வாங்கிக்கலாம். இவங்க வாடிக்கையாளர்கள்ட்ட நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எனக்காக ஒரே ஒரு பை மட்டும் வாங்கினேன். ஆனால் அதை பார்த்துட்டு எங்கள் அக்கா, என் தங்கச்சி, அதுமாரி எங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து நிறைய பை தனித்தனியாக வாங்கியிருக்கோம். இது எல்லாமே மிக நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நான் 4 வருஷமாலாம் ஒரே பையை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுமாரி நிறைய ஃபாரினர்ஸ்லாம் நினச்சிட்டிங்கன்னா, ஐ ஃபீல் ப்ரவுட் டு கேரி திஸ் பேக். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபேஷன், இட்ஸ் டோல்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரி. நேஹாஸ் பேக்ஸுங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தோட அழகு, பண்பாடு, அப்புறம் அங்கே இருக்க பெண்களோட பங்கேற்பு, இவை எல்லாத்தையும் உலகுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு பாலமாக இருக்கிறது.
இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பெண்கள் இந்த கம்பெனியில் அதிகாலையில் பட்டு வாங்குவாங்க. அதை வந்து என்னென்ன ஆர்டர் வந்திருக்கு, என்னென்ன கஸ்டமைசேஷன் பண்ணணுங்கிறத உட்காந்து குழுவாக உட்காந்து திட்டமிட்டு இரவு நேரத்தில் சுமையான பைகளை வச்சு சுவையாக அழகாக தரமாக தயாரித்து அன்போடு பரிமாறுறாங்க. அதாவது பரிமாறுறது சுவை எல்லாமே அந்த பேக்கோட தரத்தை அந்த வாடிக்கையாளர்களே அவங்க வாயால் சொன்னது. இவை எல்லாத்தையும் செய்கிற அந்த பெண்களுக்கு உலக தரத்தில் நிறைய ஆர்டர்ஸ் வந்து அவங்க நல்லா இருப்பாங்கன்னு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரணிதா ராஜேந்திர சிங் அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு சிறிய நகரத்துலேருந்து வந்திருக்காங்க. இவங்க ஒரு சிறிய பயிற்சி கூடத்தில் நிறைய பெண்களுக்கு நல்ல வாழ்வைத்தன்மை அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரம் மூலமாக இப்போ பல நூற்றுக்கணக்கான பெண்கள் அவங்க வாழ்க்கையை மாற்றியிருக்காங்க. மற்றும் நேகாஸ் பேக்குங்கிற ஒரு பை வணிகம்னு இதை வெறுமனே சொல்ல முடியாது. இது பெண்களோட ஒரு சுய நம்பிக்கையை மேற்படுத்துகிற ஒரு சின்னமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.